3 ரூல்ஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார்லி மங்கர் ஒரு 3 ரூல் கொடுத்துருக்காரு. முதல் ரூல், டோன்ட் செல் எனிதிங் தட் யூ வாண்ட் டு பை. நீங்க வாங்க மாட்டீங்கன்னா நீங்க அதை விற்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையில்லைன்னா நிறைய பேருக்கு தேவையில்லைன்றது தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டே உங்களுக்கு சொல்லும். நீங்க நிறைய விற்க முடியாது. அது பீப்புள் ஹூ செல் சம்திங் ஆர் யூஸ்வலி அ ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஓன் ப்ராடக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பில் கேட்ஸ் ஆப்பிள் எவ்வளோதான் பெட்டர் ப்ராடக்டா இருந்தாலும் ஆப்பிள் யூஸ் பண்ண மாட்டார், மைக்ரோசாஃப்ட் தான் யூஸ் பண்ணுவார். ஏன்னா தட்ஸ் ஹிஸ் ப்ராடக்ட் அண்ட் ஹீஸ் பீன் செல்லிங் இட். Unless until he is being a product of his own product, his products won't sell. ரெண்டாவது, ஒர்க் ஃபார் பீப்புள் யூ அட்மயர். ஒரு சூப்பர் சேயிங் இருக்கு, என்னன்னா டோன்ட் ஒர்க் ஃபார் கம்பெனி, ஒர்க் ஃபார் அ பாஸ்னு சொல்லிட்டு. நீங்க யாரை பார்த்து அட்மயர் பண்றீங்களோ, நீங்க யார் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட வேலை பார்த்தா அவங்க கிட்ட நீங்க நிறைய கத்துப்பீங்க. ஏன்னா அட்மிரேஷன் ஹெல்ப்ஸ் இன் லேர்னிங், இன்ஸ்பிரேஷன் ஹெல்ப்ஸ் இன் லேர்னிங். நீங்க ஒருத்தர் பார்த்து இன்ஸ்பயர் ஆறீங்க அப்படின்னா அவர்கிட்ட நிறைய கத்துக்க ஈஸியா வாய்ப்பு இருக்கு. மூணாவது, பார்ட்னர் வித் பீப்புள் யூ என்ஜாய். நம்ம ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் தேடுறோம் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்க்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் ரொம்ப பெட்டர். ஏன்னா இஃப் யூ டோன்ட் என்ஜாய் தேர் கம்பெனி, தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் டேக்கிங் அ ஜேர்னி டுகெதர். ஏன்னா அந்த ஜேர்னிக்கு நடுவில் என்ஜாய்மெண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா பிஸ்னஸ் ஜேர்னி இஸ் டெஃபினெட்லி நாட் ஈஸி.